உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இது எந்த கம்பெனியோட ஆட்னு தெரியுதா? உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ல்ட்லே நம்பர் 1 செல்லிங் டூத்பேஸ்ட் பிராண்டான கோல்கேட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோல்கேட் கம்பெனியை பற்றி சொல்லணும்னா பல நாடுகளில் டூத்பேஸ்ட் அப்படிங்கிற வேடையே மாற்றிருக்கு. டெய்லி காலையில் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ண டூத்பேஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கோல்கேட் எடு அப்படின்னு தான் நம்மள பல பேர் சொல்கிறோம். பட் இந்த கோல்கேட் கம்பெனி 200 வருஷம் பழமையானது. வில்லியம் கோல்கேட் அப்படிங்கிறவர் தான் கோல்கேட் கம்பெனியை உருவாக்குனாரு. முதல்ல இந்த கம்பெனி டூத்பேஸ்ட் உருவாக்கலை, சோப் கம்பெனியாக தான் தொடங்கினாங்க. பட் எப்படி கோல்கேட் கம்பெனி உருவாச்சு, இதோட ஹிஸ்ட்ரி அண்ட் எப்படி இவங்க மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற எல்லா கம்பெனியும் தாண்டி நம்பர் 1 இடத்துக்கு வந்தாங்க அண்ட் இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, இதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வில்லியம் கோல்கேட் ஜனவரி 25, 1783 இங்கிலாந்தில் பிறந்தார். இவரோட அப்பா ஒரு விவசாயி. பட் லேட்டர் இவங்க ஃபேமிலியோட யூஎஸில் இருக்கிற மேரிலேண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. அங்கே வில்லியமோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கேண்டில் அண்ட் சோப்ஸ் மேக் பண்ணி வந்தாங்க. வில்லியமும் அவரோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிஸ்னஸில் ஏற்பட்ட இழப்பால் 2 வருஷத்தில் இவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிட்டு அவங்களோட வீட்லையும் வறுமை ஏற்படுது. இதனால் வில்லியம் வீட்டை விட்டு வெளியே போய் சின்ன சின்ன வேலைகளில் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 1804 நியூயார்க் சிட்டி போய் சேர்றாரு. பல பேர் பிஸ்னஸ் எதுவும் தொடங்கி அது ஃபெயிலியர் ஆனால் திரும்ப அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணுவாங்க. வில்லியமும் அதை தான் பண்ணார். நியூயார்க்கில் ஒரு சோப் பாய்லர் கம்பெனியில் அப்ரெண்டிஸாக வேலைக்கு சேர்றாரு. அந்த ஃபேக்ட்ரியில் பிஸ்னஸ் டெக்னிக்ஸை கற்றுக்குறாரு. அங்கே ஒரு 2 வருஷம் வேலை பார்த்து முன்னாடி பண்ண பிஸ்னஸில் எதனால லாஸ் ஆச்சு, என்னென்ன மிஸ்டேக் பண்ணார்னு ரிசர்ச் பண்ணார். மறுபடியும் அவரோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாரு. 1806 அவரோட வீட்டிலே ஓன் சோப் பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாரு. பிஸ்னஸ் நல்ல விதமாக போய் அதிகமான சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வருது. கொஞ்ச நாட்கள்லேயே தனியாக ஒரு இடம் வாங்கி ஒரு சின்ன ஃபேக்ட்ரியும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. அவரோட உடல்நிலையும் ரொம்ப மோசமாகுது. கொஞ்சம் வருஷத்துக்கு பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகுது. இதோட ரிசல்ட்டாக அவரோட பிஸ்னஸ் மறுபடியும் பெரு நஷ்டம் ஏற்படுது. பட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வில்லியம் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டார். உடம்பெல்லாம் சரியாகி மறுபடியும் வந்து நின்னார். வில்லியம் திரும்ப வந்ததும் பிஸ்னஸ் அகைன் நல்லா போகுது. 1க்கு டபுளாக சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது. வில்லியம் கோல்கேட் நிறைய டொனேஷன் கொடுக்குற பழக்கத்தை கொண்டு இருந்தார். அவரோட பெரும்பாலான இன்கம், அதாவது 50% இன்கம்மை ஏழை மக்களுக்கு டொனேட் பண்ணார். 1857 வில்லியம் கோல்கேட் இறந்துடுறாரு. அவரோட மறைவுக்கு அப்புறமா அவரோட பையன் சாமுவேல் கோல்கேட் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாரு. சாமுவேல் கம்பெனியும் கோல்கேட் அண்ட் கம்பெனி அப்படின்னு பேர் மாற்றுறாரு. 1873 கோல்கேட் கம்பெனி தன்னோட முதல் டூத்பேஸ்ட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. முதலாக கோல்கேட் இப்போ இருக்கிற மாதிரி டியூப்பில் இல்லாமல் ஜாரில் அடைச்சி தான் டூத்பேஸ்ட் சேல் பண்ணாங்க. கோல்கேட் கம்பெனி பல பொருட்கள் உற்பத்தி பண்ணி வந்தாலும் டூத்பேஸ்ட் தான் அதிகமாக சேல் ஆனது. 1896 முதலாக கோல்கேட் ரிப் அண்ட் டென்டல் கிரீம்னு டியூப்பில் அடைக்கப்பட்ட டூத்பேஸ்ட் அறிமுகமாச்சு. பட் இந்த ஸ்டோரியெல்லாம் நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கோல்கேட் இண்டஸ்ட்ரியில் என்ன கற்றுக்கிட்டாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி யூஸ் பண்ணி நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்தாங்க. கோல்கேட் மார்க்கெட்டில் அவ்வளோ ஈஸியாக வரல. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்த மற்ற கம்பெனிஸ் புதுசாக வர கம்பெனியை அவ்வளோ சீக்கிரமாக வளர விட மாட்டாங்க. ஸோ கோல்கேட் எப்படி இதெல்லாம் தாண்டி பிஸ்னஸில் சக்சீட் ஆனாங்க. கோல்கேட் ஃபஸ்ட்டாக மார்க்கெட்டுக்கு வரும்போது பயங்கரமான காம்படிஷன் இருந்து வந்தது. மற்ற கம்பெனிகள் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஆழமாக காலுண்டி இருந்தாங்க அண்ட் சேல்ஸும் நல்லா போயிட்டு இருந்தது. பட் அவங்களோட பேஸ்ட் எல்லாம் மோசமான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. அந்த காலத்தில் இருக்க டூத்பேஸ்ட் எல்லாம் மருந்து டேஸ்ட்டில் இருக்கும் அண்ட் கசப்பாகவும் இருக்கும். ஸோ கோல்கேட் ஒரு புரட்சிகரமான ஐடியாவை மருந்து சுவை இல்லாத டேஸ்ட்டில் ஒரு டூத்பேஸ்ட் கொண்டு வந்தாங்க. கோல்கேட்டோட இந்த டூத்பேஸ்ட்டோட டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருந்தது, முக்கியமாக குழந்தைகளுக்கு. நம்மள பல பேர் சின்ன வயசில் பல் தேய்க்க அடம் பிடிப்போம். ஸோ இதுதான் கோல்கேட் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னதான் டேஸ்ட்டில் மாற்றம் கொண்டு வந்து புரட்சி பண்ணாலும் எப்போ ஒரு புரட்சி பெருசாகும்? வெறும் ஐடியா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதை செயல்படுத்தணும். ஸோ அதை செயல்படுத்தணும்னா மக்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ கோல்கேட்டோட இந்த ஐடியா மக்களை போய் சேர கோல்கேட் ஏதாவது பண்ணி ஆகணும். இப்போ கோல்கேட்டோட டார்கெட் பர்ச்சேசிங் பவர் இல்லாத ஸ்கூல் போகிற சின்ன குழந்தைகள். உண்மையை சொல்லணும்னா இந்த அப்ரோச் குழந்தைகளுக்கு இல்லை, குழந்தைகள் மூலமாக அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு ஸ்கூலாக போய் ஓரல் ஹெல்த் கேம்பெயின்ஸ் போட்டு அண்ட் டென்டிஸ்ட் மூலமாக கோல்கேட்டை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மள பல பேருக்கு இது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சேம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணாங்க. அது வேறு எந்த கம்பெனியும் இல்லை, மேகி. சரி, இப்போ நம்மளோட டாபிக் கோல்கேட்டுக்கு வருவோம். எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் டென்டிஸ்ட் மூலமாக ஃப்ரீயாக கோல்கேட்டை கொடுத்து கிட்ஸ்க்கு பிடிச்ச டூத்பேஸ்ட் பிராண்ட் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. Beth is about to try a new gel, Colgate Winter Fresh Gel. Hey, what a super looking gel. Winter Fresh Gel. Let me try. What a cool taste. Let me try. Mom,
Introducing new Winter Fresh Gel. கோல்கேட் டூத் பேஸ்டோட டேஸ்ட் செட் ஆகி போன குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட அடம் பிடிச்சி கோல்கேட் டூத் பேஸ்ட்டை வாங்கி கேட்பாங்க. பட் என்ன கொண்டு வந்தாலும் ஒரு சில பேர் எதிர்ப்பாங்க. அப்படி பல பேர் கோல்கேட் பேஸ்ட்டை தூக்கி குப்பையில் எரிஞ்சாங்க. அது கூட கோல்கேட் தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க. தூக்கி ரோட்ல இருந்து டூத் பேஸ்ட் கவரை பல பேர் பார்ப்பாங்க. அது கூட பல பேருக்கு அந்த பிராண்டை தெரியப்படுத்தும். இப்படி படிப்படியாக கோல்கேட் மக்கள்கிட்ட பிரபலமாக ஆரம்பிச்சு பல பேர் கோல்கேட் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோல்கேட்டோட சக்ஸஸ் மற்ற கம்பெனிஸ்க்கு லாஸ் ஏற்படுத்துச்சு. அண்ட் கோல்கேட்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அது வளர்றதுக்கு காரணம். ஆனால் மோஸ்ட்லி பல கம்பெனிஸ்க்கு இந்த ஐடியா இருந்துச்சு. பட் அதில் சக்சீட் ஆனது கோல்கேட் தான். செம்மொழிகள் கூறுக. தேன்மொழி கனிமொழி இளமொழி. தேன்மொழி கனிமொழி இளமொழி. எப்படி மச்சா சொல்ல முடியும்? எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்களே. இது ஏன் ஜோக்கு? எப்படின்னா ஆல்ரெடி யாரோ சொன்ன ஜோக்கை நம்ம எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சரியான இடத்துல சொல்கிறது. இதுதான் கோல்கேட்டோட ஸ்ட்ராட்டஜி. கோல்கேட்டோட காம்படிட்டர்ஸ் ஹார்டாக ஒர்க் பண்ணால் கோல்கேட் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. இப்படி டேஸ்ட்டில் கொண்டு வந்த மாற்றங்கள் மூலமாக மொத்த டூத்பேஸ்ட் இண்டஸ்ட்ரியும் டாமினேட் பண்ண கோல்கேட் அடுத்த நடவடிக்கையாக அவங்களோட லாபத்தில் பெரும் பகுதியை மார்க்கெட் ரிசர்ச்சில் பயன்படுத்தினாங்க. ரிசர்ச்சுக்காக மொத்த பணத்தையும் கொட்டுறாங்களேன்னு நம்ம நினைக்கலாம். மக்களையும் அண்ட் மார்க்கெட்டையும் நல்லா ரிசர்ச் பண்ணி நியூ ப்ராடக்ட் அண்ட் இன்னோவேட்டிவ்ஸ் ஐடியாஸ் மூலமாக புதுசாக நிறைய மாடல் கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. கோல்கேட் டூத் பேஸ்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா கோல்கேட் மற்ற கம்பெனிஸை கூர்மையாக கவனித்து வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூத் பேஸ்ட் பிராண்ட் புது வெரைட்டி கொண்டு வந்தாங்கன்னா கோல்கேட் சேம் வெரைட்டியை கொண்டு வந்து அந்த வெரைட்டியில் இவங்களோட பிராண்ட் மட்டும்தான் கஸ்டமர் யூஸ் பண்ணும்படியாக கொண்டு வருவாங்க. கோல்கேட் ஒரு ரேஸில் இறங்குனா அவங்க தான் அதில் வின் பண்ணுவாங்க. இதுக்கு இவங்க யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் மற்ற கம்பெனிஸை விட ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்சிட்டிவிட்டி, டயபெட்டிக், எனாமல் கேர் இப்படி மக்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டூத் பேஸ்ட் ரெடி பண்ணாங்க. பல நாடுகளுக்கு போய் டென்டிஸ்ட் மூலமாக டென்டல் கேரோட இம்பார்ட்டன்ட் குறித்து கிளாஸ் எடுப்பாங்க. கூடவே கோல்கேட் டூத் பேஸ்ட்டையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி அந்த காலகட்டத்தில் டூத் பேஸ்ட் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் அண்ட் பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். பட் கோல்கேட் இவங்களோட டூத் பேஸ்ட்டை மக்களுக்கு எளிதாக கிடைக்கணும்னு சின்ன சின்ன கடைகளில் கூட விற்பனை பண்ண ஆரம்பித்து வச்சாங்க. கோல்கேட் இப்படி பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் பிராண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்களோட வாழ்க்கையில் ஒரு பொருளாகவே கோல்கேட் டூத் பேஸ்ட் மாறிட்டு. என்னதான் மற்ற கம்பெனிஸ் நியூ வெரைட்டிஸ் கொண்டு வந்தாலும் பெரும்பாலான மக்கள் கோல்கேட் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு டூத் பேஸ்ட் பிராண்டை மாற்றுறது ஒன்றும் நமக்கு பெரிய விஷயமே இல்லை. பட் நம்ம மாற்ற மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சேம் டைப் ஆஃப் மொபைல் ஃபோன் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் இல்லை இப்படி எதுனாலும் எடுத்துக்கோங்க. பட் நமக்கு அது பிடிச்சி போச்சுன்னா மறுபடியும் வாங்கும் போதும் மோஸ்ட்லி சேம் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே கோல்கேட் பேஸ்ட்டை யூஸ் பண்ணவங்களுக்கு வேறு பிராண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் ஒத்துக்காது. ஸோ மறுபடியும் இதே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் குழந்தைகளே இதை யூஸ் பண்ண ஆரம்பித்த நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா அதையே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விதமான அடிக்ஷனை இந்த டூத் பேஸ்ட் டேஸ்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இதுதான் கோல்கேட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி. இந்த மாதிரி பல பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மூலமாக சின்னதாக இருந்த தன்னோட பிஸ்னஸை கோல்கேட் உலகம் ஃபுல்லாக பரப்பி இன்றைக்கி மொத்த டூத் பேஸ்ட் செக்டாரையும் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்குது. அண்ட் கோல்கேட் வெறும் டூத் பேஸ்ட் மட்டும் தயாரிக்கல, பல பர்சனல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ், பெட் ப்ராடக்ட்ஸ்னு உலகம் ஃபுல்லாக பல ப்ராடக்ட் சேல் பண்ணி வர்றாங்க. ஸோ இந்த கோல்கேட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த விஷயத்தையும் விடாமுயற்சியோட பண்ணணும். பி இன்னோவேட்டிவ் அண்ட் ஒர்க் ஸ்மார்ட்.